ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தேனால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிரையில். முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது இந்த மாதமே புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும். அது அவிதவா நவமி. விதவா அப்படின்னா கணவனை இழந்தவர்கள். அவிதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம். அது இந்த ஒரு நாள் சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது. இதனால் பார்த்தேனால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம். அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய
நெல், பச்சரிசி இது அருகில் இருக்க கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்ட்டினுடைய ரெசீட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நம்ம ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம். அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு 35-40 இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் துலா ராசின்னு நினச்சிட்டு இருக்கா, விருச்சிக ராசிக்காரளாக இருப்பாள். விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சிட்டு இருப்பாள், 4ஆம் பாதமாக இருக்கும். அதனால் அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். 2 அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும். அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. நீங்கள் அனுப்புங்க, நான் எனக்கு முடிஞ்ச இதுவை உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுத்து போகிறது. 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன், ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கள் அதற்கு பிறகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சார் என்ன சார் இது அஷ்டமத்தில் சனி இருக்காருன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தொல்லைகள் வந்தாலும் அதுவாகவே கரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக தந்தையிடமிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். தூக்கமின்மை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாயும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் போகும். இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த பூமி விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். ஆனால் சிறு இழப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கார். சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். குருச்சந்திர யோகம் வேறு அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரவும் தந்தைக்காக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 24ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்துல 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது.
சந்திர மங்கள யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சந்திரமங்கள யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள் வரும், பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உட்கார்றார். இது 26ஆம் தேதி இரவு 10:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி காலத்தால் ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால, ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், எது நினைத்தாலும் அது நடக்கும். அதை தவிர இந்த விவசாயம் பார்க்குறவா, விவசாய பொருட்கள் விற்கிறவா, அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வாட்டர் கேன் போடுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் பதனிடும் தொழில் பண்ணுறவங்க, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ராசிநாதனே 2ஆம் இடத்துல போகும்போது சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தெளிவு இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். இந்த வாரம் சஷ்டி திதி வர்றதுனால சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர இந்த அவிதா நவமியை தவிர மத்தியாஷ்டமி இதெல்லாம் வர்றதுனால யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணக்கூடிய உரிமை உண்டோ அவர்கள் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.